அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் எதை பற்றி பேச போகிறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? பார்த்தீங்களா? மெசேஜ் பார்த்தீங்களா? படிங்க, சத்தமாக படிங்க. கோவில்கள் கோடி, தெய்வங்கள் கோடி, பாவங்கள் கோடி, பரிகாரங்கள் கோடி, பூஜைகள் கோடி செய்தாலும் துன்பம் தீரவில்லை என்று மாண்டு போன மனிதர்களும் கூடி. வழியே இல்லையா? பாவங்களை தொலைக்கவே முடியாதா? இதுதான் நாம் இன்னைக்கு பேச போகிற இது. போன வாரம் நம்ம பேசின விஷயங்கள் நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன். இது மார்க்கத்தில் பல காலமாக இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம்லாம் புதுசு இல்லை. ஏன்னா இதெல்லாம் கேட்டு 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 எல்லாம் ஸ்ட்ராங் ஆகி ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. ஸோ புதியவர்களாக வந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த டாபிக்ஸ்ன்றதுனால போன வாரம் நம்ம உணவை பற்றி பேசணும் இல்லையா? அதில் குறிப்பாக உங்கள் 3 பேர் இப்போ புதுசாக வர்றதில் ரெகுலராக அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏறத்தாழ ஒரு 15 பேருக்கு தீட்சை கொடுத்துருக்கு. அதில் அந்த 3 பேர் மட்டும் வந்துட்டுருக்கீங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் இந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டு போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும் இல்லையா? இது எந்த அளவுக்கு உங்களை ஈர்க்குது அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதில் உண்மை எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்கன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ போன வாரத்தில் கொஞ்சம் சிந்திக்க வச்சது பர்டிகுலர்லி உங்கள் 2 பேருக்கும் இந்த மாமிச உணவை பற்றி கொஞ்சம் ரொம்ப சிந்திச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிரிக்கிறாரு இல்லை? கொஞ்சம் என்னடா இது எப்படா விட முடியும் அப்படின்றது மிகப்பெரிய ஏதோ ஒரு இடுக்கில் மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை விட முடியுமா முடியாதா அப்படின்றது. பட் வேறு வழி இல்லை. ஆனால் நான் ரொம்ப நிறையா பேசலை அன்னைக்கு. கொஞ்சம் எசன்ஸ் மட்டும் கொடுத்தேன் உங்களுக்கு இல்லையா? பெரியவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றது. அதில் நாம் இந்த ஜீவ மனம் அந்த பரம மனதனுடைய அளவுக்கு நம்ம கொஞ்சமாக நகர்த்திட்டு போகணும். அந்த நிலையை அடையிறவர்களும் அதுக்கான என்ன முயற்சிகளோ அத்தனையும் நம்ம எடுத்து தான் ஆகணும். ஒரு லட்சியத்தை அடையணும் அப்படின்னா, ஒரு டாக்டர் ஆகணும்னா அதுக்கு என்னென்னலாம் படிக்கணும், என்னென்னலாம் விஷயமோ அதை முடிச்சா தானே படிக்க முடியும், அதை அடைய முடியும். அது மாதிரி தான் மனிதனுடைய லட்சியம் என்பது இறைவனை அடையணும், இதுதான் மனித வாழ்க்கை அப்படின்ற லட்சியத்தில் முதல்ல உறுதியாக இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பொருட்டாக இருக்காது. தூசு மாதிரி ஊதி தள்ளி போயிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் வெறும் இந்த உடல் சார்ந்த புலன்கள் சார்ந்த ஒரு சுவை தான். அதனால் இது நமக்கு முக்கியம் அல்ல அப்படின்றது உங்களுக்கு தெளிவாயிடும். ஸோ இந்த வாரம் நம்மளுடைய முக்கியமான எல்லா மனிதர்களுடைய பிரச்சனையை பற்றி தான் நம்ம பேசுறதுக்கு இருக்கிறோம். பொதுவாக மனிதர்கள் ஆன்மீக ஞானம் இருக்கோ இல்லையோ, ஆன்மீக பாதைகளை வந்துட்டாங்களோ இல்லையோ தெரியாது. ஆனால் எல்லா மனிதர்களுமே இந்த வாழ்க்கையில் துன்பப்படுறது தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. இன்னைக்கு இறைவனை அவங்க நினைக்கிறதே எதுக்குன்னா தன்னுடைய துன்பத்தை தீர்த்துக்க முடியுமான்ற ஒரு அந்த தாங்க முடியாமல் இதுக்காக தான் இறைவனை நினைக்கிறாங்க. மனுஷனுக்கு துன்பமே வரலன்னு வச்சுங்களேன், சந்தோஷமா இருந்ததுன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி கோயிலுக்கு போகிறத கூட முடிஞ்சா தள்ளி போட்டலாமே நினைப்பான். ஏன்னா அந்த சந்தோஷத்தில் அவன் கடவுளையே கூட மறந்துடுறதுக்கு தான் தயாராக இருக்கான். இன்னைக்கு நேரத்தில் நம்மளுடைய மூதாதையர்கள் வழியில் நம்ம பார்க்கும்போது எல்லாருமே கடவுளை வழிபட்டுருக்குறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, பூஜை பண்ணுறாங்க. எல்லாருமே எதுக்கு அங்கே போகிறாங்க அப்படின்னா தன்னுடைய கஷ்டத்தை எப்படியாவது கடவுள் தீர்த்து வைப்பார் என்ற ஒரே நம்பிக்கை தான். 2வது நம்பிக்கை வேறு ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி கோயிலுக்கு போகிறவங்க அல்லது வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டில் பூஜை ரூம்னு தனியாக தான் இருக்கா, அல்லது சாமி படம்லாம் வச்சுருப்பீங்க. என்னென்ன சாமி படம் வச்சுருப்பீங்க உங்கள் வீட்டில்? என்னென்ன சாமி படம் இருக்குது? முருகர். அப்புறம் இல்லை நான் உங்கள் வீட்டுக்கு தனியாக வரேன். ஒவ்வொருத்தருக்கும் கேட்குறேன். எத்தனை நம்ம கடவுள் வீட்டில் வச்சுருக்கோம்? பெருமாள் இருக்கார், முருகர், அப்புறம் குலதெய்வம், அப்புறம் பிள்ளையார் இருக்காரு. வேற? சரி, ஓகே. உங்கள் வீட்லையா? ஐயா சிவன் இருக்கு, அம்மா இருக்கு. உங்கள் வீட்டில் முருகர் போட்டோ இருக்கு. அப்படின்னா உங்கள் வீட்டில் பெருமாள். இப்போ சாமி கும்பிடும்போது யாரோ ஒரு சாமிக்கு மட்டும்தான் பூஜை பண்ணுறீங்களா, இல்லை எல்லா சாமிக்குமே பூஜை பண்ணிடுறீங்களா? பொதுவாகவே எல்லாருக்கும் பண்ணிடுறீங்க.
ஸோ எல்லாத்துக்கிட்டையுமே இதை அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, இந்த அப்ளிகேஷன் போடுறீங்க நீங்கள், பெருமாள்கிட்ட போடுறீங்க, முருகன்கிட்ட போடுறீங்க, எல்லா கடவுள்கிட்டுமே இந்த ரிக்வஸ்ட் கொடுக்குறீங்க. இப்போ யார் வருவார்? ஏன்னா இத்தனை கடவுள் வச்சுருக்கீங்களா நீங்கள், நம்ம எல்லாரும் இவ்வளோ கடவுள் வச்சுருக்கிறோம். இப்போ எல்லாத்துலேயும் ஐயா எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டத்துக்கு காப்பாற்றீங்க, இவள்கிட்டையும் சொல்றீங்க, எல்லாத்தையும் சொல்றீங்க. இப்போ யார் வருவாங்கன்னு கேட்குறேன். 10 பேர்த்த உட்கார வச்சுட்டு ஐயா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து ஒவ்வொரு சரணாகதி அப்படின்னா, யாராவது ஒருத்தர்கிட்ட வந்து நீங்கள் சரணடைஞ்சு அவர் ஒரு 10 பேரை உட்கார வச்சு ஐயா என்னை காப்பாற்றுங்கன்னா இப்போ யார் வர்றதுன்னு அவங்களுக்குள்ளே யோசனை பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? குழப்பம் வேணுமா ஆகாதுங்க. சும்மா ஒரு ஜாலியாக தான் பேசுகிறேன் நான், நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்காதீங்க. 10 பேர்த்த உட்கார வச்சுட்டு ஐயா என்னை காப்பாற்று மொத்தமாக எல்லாத்தையும் நீங்கள் சொல்லும்போது இப்போ நம்ம போகலாமா இவர் போகலாம்னு அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணால் எல்லாருமே இருக்கிறதாக தான் நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ அவங்களுக்குள்ளாரியா அப்பா நீ போறியா நான் போறியா, யார் மேலே ரொம்ப இதாக இருக்காரு, யாரை முழுசாக அவர் நம்புறாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள கொஞ்சம் டிஸ்கஷன் வருமா வராதுன்னு கேட்குறேன். அவங்களாம் இருக்கிறதெல்லாம் உண்மை தானே. அப்போ இருந்தால் அவங்களுக்குள்ளேயும் கலந்துக்குவாங்கல்ல. என்னடா நம்ம பொடி பையன் ஏதோ கேட்குறானே, என்ன பண்ணலாம், நீ போறியா நான் போறியான்னு பேசிக்குவாங்களா பேசிக்க மாட்டான்னு கேட்குறேன். நீங்கள் எல்லாத்தையும் இருக்கிறது நம்புறது அப்படின்னா அவங்களுக்குள்ள அவங்க பேசிப்பாங்களான்ற மாட்டாங்களா சொல்லுங்க. எங்கேயோ இடிக்குதா இல்லையா? தெரியுதா? நம்மளுடைய அறிவுக்கு, இந்த பகுத்தறிவுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் யோசனை பண்ணணும். இது எவ்வளவு காலமா நடக்குது, எவ்வளவு காலமா இது நடந்துட்டு இருக்குது? நம்ம அப்பாவும் அதே வேலையை பண்ணிட்டு இருந்தாரா? அவங்க அப்பா அம்மா தான் பண்ணிட்டு இருந்தாங்களா? அப்படியே போனீங்கன்னா முன்னாள் போய் எல்லாரும் இந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க காலத்துக்கும். யாரு அப்படின்னு தெரியல. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எல்லாரும் இன்னும் ஒரு 10 இருந்ததுன்னா நம்ம வீட்டில் வந்து ஒருவேளை இடையில வேண்டாம் வச்சிருக்கலாம், போட்டோ வைக்க இடம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லா கடவுளும் நம்ம நம்புறோமா இல்லையா? யாரெல்லாம் கடவுள் சொல்கிறாங்களோ, எத்தனை தெய்வம், அது அம்மனாக இருக்கட்டும், ஆண் தெய்வமாக இருக்கட்டும், பெண் தெய்வமாக இருக்கட்டும், இதில் யார் பெரியவங்க யார் சின்னவங்க நீங்கள் முடிவு சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க. யார் ரொம்ப பவர்ஃபுல்லு, எதுக்கு இத்தனை பேர் வச்சிருக்கீங்க, யார் தான் வந்து இதை காப்பாற்றுவாங்க, இப்படின்ற ஒரு கேள்விகள் நம்ம எழுப்பணும்னா இதுக்கு பதில் வேணுமா வேண்டாமா? சரி, இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நம்ம எல்லாம் போகிறது வந்து நம்ம கஷ்டத்தை வந்து சொல்லி அந்த கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும்னு சொல்லி அதுக்காக தான் நம்ம போகிறோம். அது கோயிலுக்கு போனாலும் சரி, கோயிலுக்கு போது பல திருவிழாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கிராண்டாக லட்சமான மக்கள்லாம் அங்கே போய் சேர்றாங்க இல்லையா? லட்சம் மக்கள் அந்த குறிப்பிட்ட ஒரு பண்டிகைன்னா போகிறாங்க எல்லாமே. அங்கே போகிறவங்க எல்லாருமே கடவுள்கிட்ட வந்து முன்னால் அங்கே போய் கர்ப்பகிரகத்துக்கு போகிறாங்களோ இல்லையோ, ஆனால் தூரத்தில் இருந்தாவது அந்த சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு அவங்க என்ன நான் கேட்கணுமோ எல்லாம் கேட்டுட்டு வந்துடுறாங்க. அவ்வளோதான், அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. இனிமேல் கிராண்ட் பண்ணுறதும் பண்ணாதோ யார் கையில் இருக்குது, அவங்க கையில் விட்டுட்டு வந்துடுறாங்க. சரி, 2 விஷயம். ஒன்று, இப்படி கேட்டுட்டு வருஷமாக காலங்காலமாக கேட்டுட்டு வந்தெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குதா, எல்லாம் நிறைவேறிடுதா? சரி, அப்படியே இல்லை அப்படின்னா யார் இந்த மெத்தடை சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது இந்த மாதிரி சாமி வச்சுக்கோ, அந்த சாமி முன்னால் போய் இதை கேளு அவர் செய்வாருன்னு உங்களுக்கு யார் சொன்னதுன்னு கேட்குறேன். எதை ஃபாலோ பண்ணுறீங்க? நமக்கு முன்னால் ஏதாவது சொன்னது யார்? எங்கள் அப்பா சொன்னாரா? எங்கள் அப்பா செஞ்சாரு, நான் பண்ணுறேன். கரெக்ட் தானே? அப்பா யார் ஃபாலோ பண்ணாரு? அவங்க முன்னோர்களை ஃபாலோ பண்ணி இப்படியே போனீங்கன்னா யார் இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அங்கே போய் கேட்டால் உங்களுக்கு எல்லாம் தீர்ந்து போயிடும் சொல்லி கொடுத்தது யார்? இந்த கேள்விக்கு பதில் நம்ம தெரியுமா வேணவா? யாரை ஃபாலோ பண்ணிட்டு இவங்க தான் சொன்னாங்க, அதை தான் நம்ம வந்து காலகாலமாக பின்பற்றிட்டு இருக்கிறோம் அப்படின்றதும், அப்படி நம்ம கேட்டதெல்லாம் நம்மளுக்கு நிறைவேறிடுது அப்படின்றது 2க்கும் ஆன்சர் இருக்கா அவங்ககிட்ட? ஐயா இருக்கா? ஐயா இருக்கா? ஐயா நீங்க சொல்லுங்க, இருக்கா? இல்லை இல்லை, ஆன்சரே இல்லை. ஆனால் வேணுமா வேணாமா? ஏன்னா யார் சொன்னாங்கன்னு தெரியல. இப்படி செய்யுங்க, இது தீர்ந்து போயிடும் இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு தெரியல. ஆனால் யாராவது சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? தெரிஞ்சுக்கணும் இல்லை? அதுதானே முக்கியம். ஒன்றுமே தெரியாமல் இந்த செம்பரி ஆடு கூட்டமாக போயிட்டே இருக்கும். ஒரு ஆடு சும்மா அப்படி எழுதி குதிச்சதுன்னா பின்னால் வர அத்தனை நாள் அந்த இடத்துக்கு போனாலும் எல்லாம் ஜம்ப் பண்ணி குதிச்சுட்டே போட்டுருவாங்க. செம்பரி ஆடு கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. அந்த மாதிரி அவங்க முன்னால் ஒன்று செஞ்சாலும் அதை நாங்கள் செஞ்சுட்டே இருக்கோம், அவ்வளோதான். இதுக்கு பின்னால் இருக்க ஒரே வந்து என்னென்னா, முன்னோர்கள் செஞ்சாங்க, நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு பின்னால் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை. நம்புகிறோம், அவ்வளோதான். ஆனால் நடக்குதா இல்லையான்னு தெரியாது. சரியா? சரி, இப்போ இங்கே 2 விஷயம். எங்கள் கடவுள், எதுக்கு கடவுள்கிட்ட போகிறோம்? துன்பத்துக்கு வழி தேடணும்.
துன்பத்திலிருந்து நீங்கணும். இதில் நம்ம இவ்வளோ பேர் உட்காந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவலில் கஷ்டங்கள் இருக்கு. சில பேருக்கு ஓரளவுக்கு தீர்ந்து போகிற மாதிரி இருக்குது, சில பேருக்கு தீராத கஷ்டமாக இருக்குது. எப்படா இதிலிருந்து நம்ம ரெடிவாகும் அப்படின்ற அளவுக்கு துன்பம். இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் இந்த கஷ்டத்துக்கு முதல்ல ஏன் காரணம் தெரியும். ஏன்னா நம்மளுக்கு கஷ்டம் வருது இல்லை, நம்மளுக்கு கஷ்டம் வருது. இந்த கஷ்டத்துக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சு அந்த காரணத்தை முதல்ல அடைச்சது. ஓட்டை என்னன்னு தெரிஞ்சு ஓட்டையை அடைச்சிட்டோம்னா லீக்கேஜ் இருக்காது. கரெக்டா? ஸோ இது ஒன்று. சரி, அப்போ இந்த விவரம் தெரியல, ஓட்டையை அடைக்கணுன்ற விவரம் எனக்கு தெரியல, சரியா? ஆனால் இந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு முன்னால் வரையிலும் இருந்ததெல்லாம் வந்துகிட்டே இருக்க. பின்னால் ஓட்டையை அடைச்சதுக்கப்புறம் இனிமேல் இல்லைன்றதுக்கு ஒரு வழி காணணும். துன்பம் வராததுக்கு இதுதான் வழி, இதுதான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த காரணத்தை நம்ம அடைச்சிடணும், செக் வச்சிடணும். அந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சு அதை செய்யாமல் விட்டுணும். இன்னொன்று, ஏற்கனவே செஞ்சதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது? இந்த ரெண்டுக்கு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கணும். இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே துன்பம் என்பதற்கு பின்னால் நாம் என்ன செஞ்சோமோ அதுதான் வருதுன்றது நம்ம பல வகுப்புகள் நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம என்ன ஆக்ஷன் செய்கிறோமோ அந்த ஆக்ஷனை திருப்பி நமக்கு வருது. யாருக்காவது கஷ்டத்தை கொடுத்தா அந்த கஷ்டத்தை நம்ம திருப்பி வாங்கி தான் ஆகணும். இதில் யாருமே தப்ப முடியாது. இது யாரோட ரூலு? நீங்களும் நானும் வச்ச கோர்ட்டு சட்டம். இது படைத்தவனுடைய சட்டம். எல்லா ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷன் இருக்கு. நீங்கள் பாவம் செஞ்சதுக்கு துன்பமாக வரும், புண்ணியம் செஞ்சதெல்லாம் நம்மளுக்கு வாழ்க்கையில் இன்பங்களாக சேருது. ஆனால் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா அந்த இன்பங்கள் என்று வருவதை விட வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பதும் துன்பங்கள் என்பது ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இதுலேருந்து ஒரு யூகம் நம்ம பண்ணணும். என்ன, யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் துன்பங்கள் அதிகமாக இருக்குது, தீர்க்கக்கூடியதாக இருக்குது, தீர்க்க முடியாததாக இருக்குது. அப்போ இந்த துன்பங்களுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, நாம துன்பம் கொடுத்தது தான் திரும்பி வருன்றது ஒரு முடிவு வந்துடுறோமா? அப்போ முதல்ல இதுக்கு ஆன்சர் என்ன பண்ணணும்? நாம இந்த நிமிஷத்துல இருந்து யாருக்கும் அது ஒண்ணுதான் ஆன்சர். ஏன்னா ஆக்ஷனுடைய ரியாக்ஷன் தான் இது. அப்படின்னா நமக்கு இவ்வளவு துன்பங்கள் வருதுன்னா இது நிச்சயமாக நாம எங்கேயோ போட்ட விதை இன்னைக்கு முளைச்சிருக்குதுன்றது உண்மை. அப்ப இந்த நிமிஷத்துல இருந்து மனதாலும் நம்ம டெய்லி ப்ராமிஸ் பண்றோம். எழுந்திரிச்ச உடனே என்ன ப்ராமிஸ் பண்றோம்? எழுந்திரிச்ச உடனே என்ன சத்திய பிரமாணம் பண்றோமா இல்லையா? தீட்சை வாங்கின எல்லாரும் பண்ற விஷயம் தானே. என்ன சொல்றோம்? கண்ணு வெடிச்ச உடனே குரு கிட்ட என்னங்க பிரமாணம் பண்றோம்? ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம் இருக்கா? புதியவர்களுக்கு நான் கேட்கறேன். என்னன்னா, என்னால் இயன்ற உதவிகளை பிற உயிர்களுக்கு செய்வேன். பிறருக்கு அப்படின்னா அது பிற உயிர்களுக்கு எல்லாமே, மனுஷன் மட்டும் இல்லை. என்னால் இயன்ற உதவி, இயலாத எப்படி செய்ய முடியும்? அப்போ என்னால் இயன்ற உதவிகளை பிற உயிர்களுக்கு நான் செய்வேன். இது முதல்ல பாருங்க. முதல்ல எது இருக்குது? உதவி செய்யணும். மொத்த எல்லா உயிர்களுக்கும் உதவணும். உதவின்றது எப்போ தேவை ஏற்படுற இடத்துல தான் நான் செஞ்சாதான் அதுக்கு வரும் உதவி. தேவையில்லாத இடத்துல போய் செய்ய முடியாது. அப்போ உதவின்றதுக்கு பொருள் என்னன்னா தேவை இருக்கிறது செய்யணும். ரெண்டாவது, மனதாலும் சொல்லாலும் செயலாலும். எப்படிங்க? மனசுல எண்ணத்தினாலும் சரி, வார்த்தை மூலமாக சரி, அல்லது ஆக்ஷன்ல போனாலும் சரி, மனதாலும் சொல்லாலும் செயலாலும் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன். இது நம்ம ஆனந்த மார்க்கத்தினுடைய இந்த விதிமுறை. ஒவ்வொரு சாதகனும் தீட்சை வாங்கும்போது அடுத்தடுத்த லெசன் வாங்கும்போது இதை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ இங்க பேசிக்கா என்ன, எதுக்கு நான் இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு சாதகனும் இறைவனை அடையணும் அப்படின்றவன் முதல்ல அவன் என்ன மாற்றத்தை கொண்டு வரணும்? முதல்ல அவனுக்கு துன்பத்துக்காக தான் கடவுளை தேடுற. துன்பத்துக்கு என்ன காரணம்னா, நீ மற்றவங்களுக்கு செஞ்சது திரும்பி வருது. அப்ப இனிமே முதல்ல துன்பம் செய்ய மாட்டேன், யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன். 3 நிலைகளிலுமே மனதாலும் சொல்லாலும் செயலாலும் இதுல உறுதியா இருக்கணும். இருக்கணுமா இல்லையா? இதுல இல்லைன்னா அப்புறம் மறுபடியும் பிரச்சனை வருமா வராதா? ஏன்னா மனசால நினைச்சிட்டாலும் தப்பு தானே. இன்னொருத்தர் திருடுதல் என்று சொன்னால் இன்னொருத்தருக்கு சொந்தமானதை எடுத்துக்கிட்டாதான் இது பேர் திருடு. அப்போ இன்னொருத்தருக்கு சொந்தமானதை நம்ம எடுத்துக்கிறோம்னா அவனுக்கு அந்த இழந்தவனுக்கு துன்பம் வருது. நீ மனசால் நினைச்சாச்சு பார்த்தோம்லாம், அவனை திருடுறதுக்கு அப்புறம் அவன் துன்பம் வரானு இல்லையோ, நீ மனசை நினைச்சோம் நீ தப்பானவன் ஆகிடுற. ஓ மனசு அழுக்காயிடுது, ஓ மனசு குற்றம் ஆயிடுச்சே, அழுக்கு ஆயிடுச்சு. அப்ப அழுக்கான இதயத்துல பகவான் வரமாட்டார். அப்ப அதனாலதான் மனதாலும் சொல்லாலும் செயலாலும் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன்ற லெவல்ல முதல்ல இது ஆன்சர். முதல்ல எதுக்கு? நமக்கு இனிமே வரக்கூடாது.
நமக்கு துன்பம் வரும்போது மட்டும் துடிக்கிறானா, ஐயோ இதுவா, இது எனக்கு துன்பம், இது எனக்கு கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறானா. ஆனா அதே ஒரு விஷயத்த மற்ற உயிர்களுக்கு அவன் செய்யறானே, கொஞ்சம் கூட தயங்காம இது என்னையா வேடிக்கைன்னு கேட்கிறான். அப்ப இதுல நம்ம கொஞ்சம் தெளிவா இருக்கணும். சரியா? மறந்தும் பிறன் கேடு சூழ இருக்க, மறந்தும் பிறன் கேடு சூழ இருக்க. இன்னொருத்தருக்கு கேடு சூழ்கிறாத என்ன நடந்தது? மறந்தும் பிறன் கேடு சூழ இருக்க சூழின் அப்படி நீ பிறருக்கு அந்த தீங்கை செய்தால் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. அறம் தர்மம், அறம் என்பது வேற ஒன்றும் இல்லை. அறம் என்றால் தர்மம் என்றால் இறைவன் என்றால் ஒரே பொருள் தான். இந்த எல்லாத்துக்கும் வேற வார்த்தை தான் வேற வழிய. அறம் என்றால் இறைவனுக்கு பேர் தான் அறம். அவன் தான் அறத்தின் தலைவன் இல்லையா? அறவாளி அந்தணன் அவன். அப்போ மறந்தும் இன்னொருத்தனை தீங்கு நினைச்சிட்டீங்கன்னா உன்னை சுத்தி அப்படியே சர்க்கிள் பண்ணிக்க நீ தப்பிக்க முடியாது. அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு, அவனுக்கு கேடுயாக அது சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்றார். அப்ப நமக்கு துன்பம் வர வேணாம் அப்படின்னு நினைச்சா மறந்தும் இந்த பிறப்புல செய்யாதீங்க, முற்பிறப்புல செஞ்சதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நான் ரொம்ப நீட்டிச்சுட்டு போக நான் விரும்பல. இப்போ பகவத்கீதை முதல்ல எடுத்துக்கலாம். அதுல பகவான் சொல்றாரு, சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அகம் த்வாம் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்ப்போம். சர்வ தர்மான பரித்யஜ்ய, பரித்யஜ்ய அப்படின்னா நீங்க அத சரண்டர் பண்ணுங்க அப்படி அர்த்தம். உங்களுக்கு சர்வ தர்மான் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு வழிமுறைகள் வச்சிருக்கீங்க, ஒரு தர்மம். உங்களுக்குன்னு ஒரு பாத்து வச்சிருக்கீங்க கடவுள் சம்பந்தமா. பொதுவா தர்மா அப்படின்னாவே இது இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயம். தர்மா அப்படின்னு சொன்னாலே இது இறைவனோட தொடர்புடைய ஒன்று. இப்போ ஒவ்வொரு மனிதர்களும் அதுக்குன்னு ஒரு தர்மம் இருக்குல்ல. ஒவ்வொரு ஜீவனுக்கும் அது தர்மம், அது வாழுகின்ற முறை. மனிதர்கள்லையும் வாழுகின்ற முறையில எல்லாரும் ஒரே மாதிரி இறைவன் சம்பந்தத்துல ஒரே மாதிரி வழிமுறையில வாழல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்காங்க. அவங்களும் ஒரு வழி, அவங்களும் ஒரு தெய்வம், அந்த தெய்வத்துக்கான வழிபாடு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு வழிமுறையை வச்சுக்கிட்டு பகவான் நோக்கி போயிருக்காங்க. என்ன சொல்றாருன்னா சர்வ தர்மான். இங்க உங்களுக்கு தெளிவான ஒரு விஷயத்த நான் சொல்றேன். பகவான் சொல்றாரு, எல்லாரும் ஆளாளுக்கு ஒருவர் வச்சிருக்கீங்களா, அது மாதிரி சர்வ தர்மான் என்னென்னலாம் நீங்க பாதைகளை வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, எல்லாத்தையும் விட்டுடுங்கன்றாரு. பரித்யாஜா அப்படின்னா அதை நீங்க விட்டுடுங்கன்னு சொல்றாரு. அதை என்கிட்ட சரணம், எல்லாத்தையும் விட்டுட்டு என்னிடத்துல வாங்கன்னு சொல்றாரு. நீங்களும் சொந்தமா ஒன்று வச்சிருக்கீங்கல்ல, அதெல்லாம் விட்டுடுங்க. சர்வ தர்மான் பரித்யாஜா மாமேகம் சரணம் பிரஜா. என்னிடத்துல என் ஒருவரிடத்துல நீங்க சரண அடைத்துக் கொள்ளுங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கன்றாரு. அப்போ அவங்கவுங்களும் சொந்தமா அவங்கவுங்க என்னென்னமோ வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா எதுவுமே இதுவரை நம்ம பார்த்துட்டோம்ல, முன்னோர் சொன்னாங்க, யார் சொன்னாங்கன்னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வச்சுக்கிட்டாங்க. அது எல்லாத்தையும் இங்க விட்டுதான் ஆகணும். அப்ப என்ன சொல்றாரு, அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ, நான் உங்களுடைய, துவாம் உங்களுடைய, சர்வ பாப்பேபியோ அனைத்து பாவங்களிலிருந்தும் துன்பத்துக்கான வழியை முதல்ல கொடுக்குறாரு. உங்களுக்கு நான் கேரண்டின்னு சொல்றாரு. அகம் துவாம் சர்வ பாப்பேயோ மோக்ஷயிஷ்யாமி. மோட்சம் என்றால் விடுதலை. உங்களுடைய அனைத்து பாவங்களிலிருந்தும் நான் உங்களுக்கு விடுதலை அளிக்கின்றேன் என்று சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு, இந்த வார்த்தையை மட்டும் நீங்க கவனம் வச்சுக்கணும். என்ன சொல்றாரு, என்னிடத்துல நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றாரு, சரணாடைகள். இந்த வார்த்தையை மட்டும் வச்சுங்க. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்து அப்புறம் இந்த வார்த்தைக்கு பொருள் என்னன்னு பார்ப்போம். எப்படி சரணாடைதல் என்னன்னு தெரியும், அங்கதான் ஆன்சர் இருக்குது. இப்படி சொல்றாரா. அடுத்தது என்ன சொல்றாரு, பகவத்கீதையிலே தான், தெய்வீ ஹேசா குணமயி மம மாயா. பகவான் சொல்றார், தெய்வீ ஹேசா குணமயி. இந்த தெய்வீக தன்மையுடைய மாயாவானவள் குணமயி, 3 குணங்கள் உடையவள். உங்களை இந்த செயலுக்கு தூண்டுறது எல்லாம் பாருங்க, நல்ல செயலா இருக்கட்டும், தீய செயலா இருக்கட்டும், இதெல்லாம் இந்த தூண்டுதல் உணர்வுகளை தூண்டுற வேலை யார் செய்யறாங்கன்னா பிரகிருதி தான், மாயா தான். உங்களை இந்த மனதினுடைய எல்லா குணங்களுக்கும் சொந்தக்கார் யாருன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்னென்னமோ குணங்கள் வருது இல்ல, இந்த குணங்கள்லாம் எங்க இருந்து வச்சுங்க? அதெல்லாம் மாயாவுடைய குணங்கள். அது உங்களுக்குள்ள இருந்து உங்களை அதுதான் தூண்டுது, உங்களை செய்ய வைக்குது. அப்ப இதுக்கு எல்லாம் சொந்தக்காரி யாருன்னா மாயாதான்னு சொல்றாரு.
இந்த மாயா தான் உங்களை, நீங்க பாவம் செஞ்சாலும் சரி புண்ணியம் செஞ்சாலும் சரி இந்த எண்ணம் உருவாகுது இல்ல, இதுக்கு காரணமே இந்த பிரகிருத்தியோட இந்த 3 குணங்கள் தான் இதுக்கு பின்னால. குறிப்பா தீயவை செய்கின்ற பொழுது அவளுடைய தமோ குணம் உங்களை தூண்டி விட்டால் நீங்க தமோமான செயல்தான் செய்வீங்க. அப்ப அதுல சொல்றாரு, அந்த மாயாவை போய் தான் சொல்றாரு, தெய்வீ ஹேசா குணமயி. ஹேசானா இந்த தெய்வீக தன்மையுடைய மாயா, மம மாயா. மமா என்றால் என்னுடைய மாயாவல். யார் சொல்றது? பரமபுருஷன் சொல்றாரு. இந்த மாயா யாருக்கு கட்டுப்பட்டவன்? எனக்கு கட்டுப்பட்டவன். என்னுடைய ஆணைக்கு. அது இப்ப நம்ம படிக்கும் போது கூட அந்த பேராளி தான் சொல்றாரு, அவன் தான் ராஜாதி ராஜன், அனைத்தையும் ஆளுகின்றான் ஒருவன் தான். தனக்கு இயக்குகின்ற ஒரு ஆற்றலாக அதை வச்சிட்டு இருக்கிறார். அவ்வளவுதான். அது அவர் ஆர்டர் போட்டால் தான் மாயா இயங்க முடியும். மாயாவுக்குன்னு சொந்தமா எந்த கிடையாது. பரமபுருஷன் ஆர்டர் போட்டால் மாயா இயங்கணும். ஆனால் மாயாவுக்குன்னு அந்த குணங்களை கொடுத்துருக்காரு. அப்போ என்ன சொல்றாரு? தூரத்தியா, நீங்க அந்த மாயாவை உங்களால் வெல்லவே முடியாது. ஏன்னா உங்களை தூண்டுறது யாரு? இப்போ பாவம் செய்வதற்கும் தீய எண்ணங்களை உருவாகுவதற்கும் யார் காரணம்னா அதே மாயா தான் காரணமாக இருக்கிறார். அதே மாயா நல்ல விஷயத்தையும் அது இப்போ நமக்கு தேவையில்லை. அவர் நல்ல விஷயத்தையும் உங்களுக்கு கொடுக்குறார், தீய விஷயத்தையும் கொடுக்குறார். எல்லா குணங்களுக்கும் உங்களோட நல்ல குணமும் இருந்து தீய குணமும் இருக்கா இல்லையா? அப்போ எல்லா குணங்களுக்கும் அவன் தான் சொந்தமானவர். ஆனா நாம இப்ப கஷ்டப்படுறது நினைச்சு வேதனைப்படுறதுலாம் துன்பத்தை நினைச்சு மட்டும்தானே வேதனைப்பட்டு கடவுளை நினைக்கிறோம். பாவத்தை நினைச்சு பாவத்தினுடைய இதுதானே நம்மளால தாங்கிக்க முடியல, அதனுடைய எதிர் விளைவுகளை. அப்போ அவர் சொல்றாரு, இதுக்கெல்லாம் மாயா தான் காரணம். அந்த மாயா என்னுடையவள். அதை சொல்லும் போது அவர் தெய்வத்தன்மை உடையவள் என்று சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? தூரத்தையா மாமேவா, என்னிடத்தில மாமேவா தேவி ஹைச குணமாயி மம மாயா தூரத்தியாய மாமேவ ஜே பிரபஞ்சந்தே. ஜே என்றால் யார் ஒருவர், பிரபஞ்சந்தே என்றால் என்னிடத்திலே சரணடைந்தவர்கள். என்னிடத்தில் சரணடைந்தவர்கள் மாயாமே தாம் தரந்திட்டு மாயாவை வென்றுவிட முடியும். அப்போ இங்க என்ன சொல்றாரு? இங்கேயும் அதே தான் சொல்றாரு, என்னிடத்துல சரணடைங்கள் என்று சொன்னால். ஏன்னா உங்களை இந்த பாவங்களை தூண்டி பாவ செயல்களை செய்து அந்த விளைவுகளை வாங்க வைப்பவள் மாயா. ஆனா அந்த மாயா எனக்கு கட்டுப்பட்டவள், அவ என்னுடைய மாயா. என்னிடத்துல நீங்க என்னுடைய வட்டத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா என்ன மீறி மாயாவால ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க ஜெயிச்சிருங்கன்னு சொல்றாரு. கரெக்டா இருக்கா? ஆன்சர் கரெக்டா இருக்கா இல்லையா? சரிதானே? அப்போ நாம ஒரு முடிவுக்கு வரணும். யாரு சொன்னதை கேட்டு நாம இதை ஃபாலோ பண்றோம் அப்படின்ட்டு. இங்க யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இது எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால? 3500 வருஷத்துக்கு முன்னால. கிருஷ்ண பகவானுடைய காலம், அவர் வந்த காலம் 3500 ஆண்டுகளுக்கு முன்னால. சரி, இப்ப நீங்க அதுக்கும் முன்னால போனீங்க அப்படின்னா அதுக்கு முன்னால யாரு? சிவபெருமானுடைய காலம். இப்ப தந்திரா அவரு கொடுத்தது. இப்ப இது வந்து கீதையிலேருந்து படித்தோம். கிருஷ்ண பரமாத்மா கொடுத்தது வந்து கீதை, சிவபெருமான் கொடுத்தது தந்திர சாஸ்திரம். அப்போ இந்த சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா அதுக்கு முன்னாலேயே சொல்லப்பட்டது. ஸ்ருதியோ விபின்னா ஸ்மிருதியோ விபின்னா நைக முனிர் ஜஸ்ய மதம் நா பின்னம் தர்மஸ்ய தத்துவம் நிகிதாம் குஹாயாம் மகாஜனோ ஜேன கதா சபந்தா. இது என்ன சொல்லுது அர்த்தம் அப்படின்னா, இப்போ சாதாரணமாக வேதங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா? எத்தனை இருக்குது வேதங்கள்? எத்தனை இருக்கு மொத்தம்? 4 வேதங்கள். இந்த 4 வேதங்கள், இந்த 4 வேதம் ஏன்னா வேதம் வருமா அதை பற்றி ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. மொத்தம் 4 வேதங்கள்னு சொல்கிறோம். இந்த வேதங்களை இயற்றியது யாரு? எண்ணற்ற பேர் இயற்றினாங்க, ஒருத்தர் 2 அல்ல. பைபிளை இயற்றியது யாரு? பைபிள் இயற்றியது யாருங்க? ஜீசஸா? இல்ல, அவருடைய சீடர்கள். அந்த பைபிளை பார்த்தீங்கன்னா அந்த சீடர்கள் ஒவ்வொருத்தரும் சொல்றதெல்லாம் மத்தேயு, ரோமன்ஸ், இவங்கெல்லாம் ஒவ்வொரு சீடர்கள். இவங்கெல்லாம் சொன்ன விஷயத்தெல்லாம் தொகுத்தது தான் பைபிள். அது மாதிரி வேதங்கள் எல்லாமே 3 தான் கணக்குக்கு வேதம். 4வது இருக்குது இல்லையா? 4வது சாம வேதம் என்பது தனி வேதம் அல்ல. இந்த 3லிருந்தும்
இசை வடிவான செய்யுள்கள் எல்லாம் எடுத்து வெளியே எடுத்து அதை ஒரு வேதமா அதை இயற்றப்பட்டது. அது வந்து சாம வேதம்னு பேரு. இதெல்லாம் யாரு நாளா பிரிச்சு இதை வகைப்படுத்துறது பார்த்தா வேத வியாசர்னு பேரு. வியாசர் அவர் பேர் வேதம், வேத வியாசர் பேர். ஏன்னா வேதங்களை எல்லாம் அவர் தான் என்ன பண்றாரு, அதை ஒழுங்குமுறைப்படுத்தி. அதுக்கு முதல்ல வந்து இந்த மாதிரி ரிக்கு வேதம் சாம வேதம் வந்து காலத்தை பொறுத்து தான். அது ரிக்குன்றது உலகம் பழமையானது, அவ்வளவுதான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதெல்லாம் ரிக்வேதம். அது மாதிரி ஒன்று ரிக்வேதம், யஜுர்வேதம், அதுக்கப்புறம் வந்து சாம வேதம், அதர்வ வேதம், அப்புறம் சாம வேதம். அதர்வ வேதம் என்பது அதர்வ முனிவர் என்று ஒருத்தர் இருந்தார். அவரு காலத்தில் தொடங்கி வச்சு அதுக்கப்புறம் பின்னால் எழுதலாம் வந்து அந்த அதர்வா என்று வேதம். ஸோ இந்த வேதங்கள்லாம் என்ன, இதில் என்ன இந்த இதில் ஸ்லோகத்தை சொன்னால், ஸ்ருதி என்றால் வேதம். அதாவது ஸ்ருதினா இன்னொரு வந்து காதுன்னு அர்த்தம், செவி. ஸ்ருதினா சமஸ்கிருதத்தில் காது. அந்த காலத்தில் இந்த வேதங்கள் எல்லாம் காதால் தான் கேட்டுக்கிட்டாங்க. ஏன்னா அப்போ பேப்பர் கண்டுபிடிக்கல, பேப்பரில் எழுதி வைக்கிறதுக்கு. அப்போ வாய் வழியாக. இன்னொன்று என்னன்னா, வேதங்களை வந்து எழுதக்கூடாதுன்ற அப்படி ஒரு மூட நம்பிக்கையும் பரப்பி வச்சிருந்தாங்க ஆரியர்கள் காலத்தில். அது ஒரு பக்கத்தில் போட்டோம். பட் இங்கே இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஸ்ருதியோ விபின்னா. விபின்னா அப்படின்னா வேதங்கள். உதாரணமாக ரிக்வேதத்தில் ஒரு பாடல் சொல்லப்பட்டிருக்குது, ஒரு ஸ்லோகம் இருக்குது. இப்போ நம்ம இன்னைக்கு இதில் வந்து தொடக்கத்தில் ஒரு ஸ்லோகம் படித்தோம். சகசர சிரசக பூஷா சகசராட்ச சகசரபாத சா பூமியில் வித்துவோ வித்வா அத்தியதிஷ்டா தசாங்களும் ஒரு ஸ்லோகத்தை நம்ம படித்தோம். இது வந்து ரிக்வேதத்தில் வரக்கூடிய பழமையான ஒரு பாடல். அதே பாடல் மறுபடியும் திரும்பி ஒவ்வொருத்தரும் திரும்பி சொல்கிறாங்க இல்லையா. ரிக்வேத காலத்துக்கு அப்புறமும் அது திரும்ப அது வேதங்கள் சொல்லப்பட்டு திரும்ப வந்து கேட்டு இன்னொருத்தருக்கு சொல்லணும், அவங்களுக்கே கேட்டு இன்னொரு சொல்லுவாங்க. இந்த காலத்தால் மாறுகின்ற பொழுது இந்த அதே ஸ்லோகம் என்ன பண்ணுறதுனா வார்த்தைகள் மாற்றி வேறு மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது. அது பாபா ஒரு டிஸ்கோர்ஸில் அந்த சுலோகத்தையே மாற்றி அமைக்கப்பட்ட சுலோகங்கள் எல்லாமே சொல்கிறார். நம்ம அவ்வளோ டீப்பாக இப்போ போக வேண்டாம். எதுக்கு சொல்கிறாருன்னா, வேதங்களே ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்டு இருக்கிறது. ஒரு வேதத்தில் சொல்லப்பட்ட சுலோகம் இது, அதே சுலோகம் இன்னொரு வேதத்தில் போது, அப்போ எதியா கரெக்டாக எதை நான் ஃபாலோ பண்ணுறது? டவுட் வருமா வராதா? அப்போ இப்படி இருக்குது வேதங்கள் அப்படின்றாரு. அடுத்தது ஸ்மிருதி. ஸ்மிருதி என்றால் இது சமுதாய சட்ட திட்டங்கள், சமுதாய நியாயங்கள். அவங்க என்ன பண்றான், ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சட்டத்தை வச்சிருக்கான், ஒரு மதத்துக்கு ஒரு சட்டம் இருக்குது. மனிதன் என்னன்னா ஒரு குற்றம் என்று சொன்னால் அந்த குற்றத்திற்கு உலகம் முழுதும் ஒரு சமமான தண்டனை, பொதுவான தண்டனை தான் இருக்கணும். இஸ்லாமுக்கு அப்படின்னா ஒரு தண்டனை, நீங்க வந்து ஒரு குற்றத்தை செஞ்சால் அதுக்கு வந்து ஒரு தண்டனை. அதே ஒரு இந்துவோ அல்லது வேற ஏதாவது ஒரு இதை சேர்ந்தால் அவங்களுக்கு வேறு விதமான தண்டனை கொடுக்கப்படுகிறது. இது சரியில்லையே, மனித நியாயத்துக்கு பொருந்தவில்லை. அப்போ அதான் சொல்றார், அங்க ஸ்ருதியோ விபின்னா, ஸ்ருதியும் அங்க வந்து வேறுபட்டு இருக்கிறது ஒன்றுக்கொன்று. ஸ்மிருதி இந்த சமுதாய சட்ட திட்டங்களும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டு இருக்கிறது. நெய்க முனிர் ஜஸ்ய மதம். முனி என்று சொன்னால் இன்டலெக்சுவல், பெரிய ஞானிகள் என்று சொல்றோம்ல, அறிஞர்கள். அவங்க வந்து சொல்லும் போது ஒரு கருத்தை பத்தி சொன்னாக்கா, இன்னொரு ஞானி, இப்ப நான் ஒரு கருத்தை சொல்றேன் அப்படின்னா, நான் ஒரு ஞானினா ஒரு கருத்தை சொல்றேன்னா, அதே கருத்தை இன்னொருத்தர் சொல்லும் போது ஒன்று அதை விட மிகப்படுத்தியோ அல்லது வந்து இவர் சொல்றது தப்பான ஒன்று இருக்குது பாருங்க, இதுதான் கரெக்ட் ஒன்று சொல்லியோ இந்த மனப்பாங்கு தான் இருக்குன்றார் சொல்றாரு. அப்போ அறிஞர்களும் கூட காலமா சொல்லுகின்ற பொழுது கருத்துக்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கின்றன. இந்த சூழ்நிலை இப்படி இருந்தா அப்போ ஸ்ருதியும் வேறுபட்டு இருக்கிறது, எதை ஃபாலோ பண்ணும், மக்கள் எங்க போவாங்கன்னு கேட்கிறார். மனிதர்கள் யாரை ஃபாலோ பண்ணும் இப்படின்ற நிலைமை இருக்குது. அப்ப ஆன்சர் அது கடைசியில சொல்றாரு. தர்மஷ்ய தத்துவம் என்பது பொதுவானது. தர்மம் என்பது மாற்றக்கூடியதா? மாற்றக்கூடியது இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய கருத்துக்கள் மாறி இருக்கலாம். வேதத்தை இயற்றியவன் மனிதன், சமுதாய சட்டங்களை இயற்றியவன் மனிதன். அப்ப அது மாறுபட்டு இருக்கலாம். ஒருத்தர் கிழக்க பார்த்து தியானம் பண்ணுங்கன்னு சொல்றோம், ஒருத்தர் மேற்க பார்த்து தியானம் பண்ணுங்கன்னு சொல்றோம். அப்ப நான் எது கரெக்டுன்னு குழப்பம். ஒரு கேள்வி இருக்குது இங்க. தர்மசிய தத்துவம் சொல்லுது பகவான் எல்லா தேசியம் இருக்கிறார், நீ எந்த தேசியம் பார்த்து வேணாலும் உட்காந்துக்கிறார், எது ரைட்? அப்போ இந்த இதுல இந்த சுலோகத்துல கேட்கிறாரு, ஸ்ருதியோ பின்னா ஸ்மிருதியோ பின்னா நெய்க்க முடியுது ஜஷ்ய மதம் நான் பின்னம். ஒருத்தர் கூட ஒரு ஞானி இன்னொரு ஞானியும் அவர் சொல்றதும் இவர் சொல்றதும் ஒரே மாதிரி தான் இருக்குதானா? இல்லை, எல்லாருமே அவங்களுடைய கருத்துல ஒரே விஷயத்த மாறுபட்ட மாதிரி சொல்றாங்க. அப்போ ஒரு தர்மத்தை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற மனுஷன் இப்போ என்ன நிலைமையில் இருக்கும், அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை சமுதாயத்தில். அப்போ அவர் சொல்றாரு, தர்மசிய தத்துவம் யார் என்னமோ சொல்லட்டும், ஆனால் தர்மத்தினுடைய தத்துவம், தர்மம்னா யாருன்னு சொன்னது இறைவன். அவருடைய தத்துவம் எங்க இருக்குன்னா நிகிதாம் குஹாயம். குஹா அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா நான் என்ற உணர்வு.
நம்மளுக்கு நான் என்ற உணர்வு இருக்குல்ல, ஒவ்வொருத்தருக்கும் நான் எல்லாருக்கும் நான் என்ற உணர்வு. அந்த நான் என்ற உணர்வுல மேலோட்டமா இல்லை, நிகிதாம் உள்ள ஆழத்துல அது மறைந்து இருக்கிறது அந்த தர்மசித்தத்துவம். அப்படின்னா என்ன சொல்றாரு, இறைவன் எங்க இருக்கின்றான், இந்த நான் என்ற உங்கள் உணர்வுக்குள்ளாரு. அப்படின்னா நான் என்றது பொய்யின்றாரு, அங்க இருக்கிறதே அவர் தான். ஆனா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, நானும் நினைச்சுக்கிறேன். இதை பத்தி ஏற்கனவே நம்ம நிறைய வகுப்புல பேசிட்டோம் இல்லையா. எல்லா ஞானிகள் சொன்னதும் நான் என்று இருந்து நலம் இழந்தேன் பூரணமே என்று பட்டினத்தடிகள் சொன்னது, மற்றவங்க சொன்னது எல்லாம் பார்த்துரும். அப்ப நான் என்று சொல்வது நீங்க இல்லை, அவர் தான். தியானத்தினுடைய பொருளே என்ன, நான் இல்லைன்றதை உணர்வது தான் அது. நான் அதுவாகும் மருந்து, அதுதான் தியானத்தம். வள்ளல் பிரான் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு, தர்மசிய தத்துவம் நிகிதாம் குஹாயாம். இதை பத்தி யார் சொல்லியிருக்காங்க? இப்ப வேதம் என்ன ஒன்று மாறி இருக்குது, சமுதாய சட்டங்களும் ஒவ்வொரு விதிகள் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, அறிஞர்களும் ஞானிகளும் ஆளுக்கு ஒன்று சொல்றாங்க. ஆனா ஒரு உண்மையை தெரிஞ்சுங்க, இந்த தர்மசிய தத்துவமாகிய இறைவன் என்பவன் உங்களுடைய நான் உணர்வுக்கு பின்னால ஆழத்தில் இருக்கிறான். இதை பத்தி யாரெல்லாம் சொல்லியிருக்கான், மகாஜனோஜேன கதாச பந்தா. இதையெல்லாம் யார் சொல்றா, அவங்களுக்கு பேரு முனி இல்ல, வேதம் அல்ல, ஸ்மிருதி இல்ல, ஸ்ருதியும் இல்ல, முனியும் அல்ல, இவங்கெல்லாம் மகாஜனங்கள். தனியா ஒரு பிராண்ட் பண்றாரு, மகாஜனோஜேன கதாச பந்தா. இந்த மகாஜனங்கள் இருக்காங்க, மகான்கள் அவங்க பேரு. அந்த மகான்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது எல்லாமே உனக்கு உள்ளார, நான் என்பதற்கு உள்ளார அவர் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுங்கன்னு சொல்றாங்க. அப்ப மகாஜனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க யாரை எடுத்துக்கணும், ஸ்ரீகிருஷ்ணன் எடுத்துக்கணுமா? அவருக்கு மேல மகாஜனங்கள் வேற இருக்காங்க, பகவானே மனுஷனா வந்தார். சிவன் எடுத்துக்கோ, அவருக்கு மேல யாராவது சொன்னவங்க இருக்காங்களா? சிவன் யாரு, கிருஷ்ணர் யாரு, ரெண்டு ஒன்று தான். அதை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஒரு யுகத்திலும் வருவாரு, ஒரு யுகத்திலையும். இப்ப நீங்க போன பிறப்புல எங்க இருந்தீங்க, உங்க பேர் என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியாதுல்ல. ஆனா இந்த பிறப்புல உங்க பேர் என்ன தெரியும். அது மாதிரி நாம இறைவனை பொறுத்து வரணும். வரலாறு எழுதி, நம்மளுடைய வரலாறு யாரும் எழுதி வைக்கல, இவரு இதுக்கு இத்தனை வருஷம் முன்னால வந்தார் அப்படின்னு இல்லை. ஆனா பகவான் வந்தது எழுதப்பட்டிருக்கு. அப்ப வரும்போது அவருக்கு வேற பேரு, அடுத்த யுகத்துல வரும்போது அவருக்கு வேற பேரு, அதுக்கு அடுத்த யுகத்துல வரும்போது நாம சொல்றோம் ஆனந்தமூர்த்தின்னு சொல்றோம். ஆனா அவர் இறைவன் தானான்றது புதுசா வந்தவங்களுக்கு யாரும் இன்னும் புரிஞ்சுக்கொள்ள நிலைமை இல்லை. ஏன்னா அது புரிஞ்சுக்கணும்னா ஒரு லெவலுக்கு மேல போனா தானே தெரியும் அவர் யாருன்றத. அது உங்களுடைய முயற்சி உள்ளதான் இருக்குது. இது நாங்க அவர் தான் அப்படின்னு நாங்களாம் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டோம், நீங்க தான் கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிக்கிறவங்களுக்கு தெரியும் என்னன்றத, சரியா? ஆனா அவர் சொல்ற கருத்துக்கள் இதெல்லாம் விஷயங்களையும் பார்க்கும்போது நீங்க வேற யாருமே சொல்லாத கருத்துக்களாக இருக்கும்ன்றது உங்களுக்கு, அந்த விஷயத்த உங்களுக்கு தெரியாது. ஆனா அவர் யாருன்னு தெரியாது. அப்போ மகாஜனோ கதாச பந்தனா, அந்த மகாஜனங்கள் இருக்காங்களே, மனிதர்கள் இருக்காங்க, அவங்க என்ன சொன்னாங்களோ அவங்க எல்லாம் இதைத்தான் சொன்னாங்க. அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வேதத்தை ஃபாலோ பண்ணாதீங்க, சமுதாய போட்டு இவங்க ஃபாலோ பண்ணாதீங்க. ஞானிகள் சொல்றாங்க, அறிவாளிகள் மேதைகள் சொல்றவங்க ஃபாலோ பண்ணாதீங்க, மகாஜனங்கள். அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய இதில் எல்லாம் சொன்னவங்க எல்லாமே நமக்கு தெரிஞ்சு தமிழ் நாட்டில் நம்ம 18 சித்தர்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கெல்லாம் யாரும் இந்த நாம் இப்போ 10 தெய்வங்களை வச்சுக்கிட்டு 10 பேர்கிட்ட போய் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம்ல, அப்ளிகேஷன் போடுறோம்ல, அந்த வேலைலாம் அவங்க பண்ணி அடித்து சொன்னாங்க, திட்டி சொன்னாங்க, ஐயா தப்பு பண்ணாதீங்க, செய்யுங்க. ஆடுகின்ற எம்பிரானை அங்கும் இங்கும் என்று தேடுகின்ற பாவிகள். கொஞ்சம் திட்டுற மாதிரி தான் சொல்றாரு, வருத்தமாக தான் இருக்கும். எல்லாத்தையும் பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, அட பாவிகளே. இது திட்டுறதில்ல, அந்த அக்கறையில் அவர் சொல்றாரு. யாருக்கும் புரிய மாட்டேன்னு வேதையில அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. இதுல தப்பா நம்ம எடுத்துக்கூடாது. ஆடுகின்ற எம்பிரானை அவன் ஆடிக்கொண்டிருக்கின்றான்னா உங்களுக்குள்ள இருக்காருன்றா. உங்களுக்குள்ளார நீங்க ஆடிக்கொண்டிருக்கீங்க, அசைந்து கொண்டிருக்கீங்க, இயங்கிக் கொண்டிருக்கின்றீங்களா, அந்த இயக்கம் என்பதை தான் ஆடுகின்ற என்று சொல்றார். ஆடுகின்ற எம்பிரானை, அந்த இறைவனை அங்கும் இங்கும் என்று தேடுகின்ற பாவிகள். அங்க இருக்காரு, இங்க இருக்காரு, இந்த தெய்வம் அந்த தெய்வம் இப்படி ஆளாலும் போய் தேடுகிற பாவிகளே, தெளிந்த ஒன்றை ஓர்கிடீர். தெளிவான ஒரு விஷயத்தை நல்ல மனசுல வாங்கிங்க. ஓர்கிடீர் என்று சொன்னால் ஒருமைப்படுத்தி மன ஒருமுகம் என்று பெயர். ஓத்து உள்ளம் உணருது, உள்ளது உணரின்.
ஒரு தலையாம் பேர்த்தொல்ல வேணாம் பிறப்புன்னு சொல்லிட்டு வள்ளுவரும் சொல்றார். ஓர்த்து என்று சொன்னால் மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா அங்கேயும் டைலட் இது பண்ணாதீங்க, ஒரு விஷயத்தை தெளிவா பண்ணுவீங்க. அப்போ ஆடுகின்ற எம்பிரானை அங்குமெங்கும் என்று தேடுகின்ற பாவையால் தெளிந்த ஒன்றை ஓர்கிறே. காடு நாடு வீடு விண் கலந்து நின்ற மாயனை. எங்கெல்லாம் இருக்காரு அவரு? காடு நாடு வீடு விண் எதாவது விட்டு போயிருக்க அந்த பிரபஞ்சத்துல? விண் விண்ணுனா விண்ணுலகம், அவ்வளவுதான். விண்ணுலகத்தில் கோள்கள் கிரகங்கள் என்னடா இருக்கும், இந்த எத்து கொண்டு முதல்ல அங்கதான் இருக்கு. இந்த 4 வார்த்தைக்குள்ள மொத்தத்தையும் அடங்கிட்டார் பிரபஞ்சத்தைய. இந்த உலகத்தை எடுத்துனா காடு நாடு வீடு, அவ்வளவுதான். இப்ப வீடு நாடு இந்த ரெண்டுக்கும் சம்பந்தம்லாம் காடுன்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அதுவும் ஏதாவது ஒரு நாட்டுக்குள்ளதான் இருக்கும். ஆனா மொத்தத்தையும் பட்டு கடைசியில விண்ணுன்னு சொல்லிட்டாரு. காடு நாடு வீடு விண் கலந்து எல்லாத்துலயும் நாம நினைக்கிறோம் செங்கல்ல இது மண்ணு கண்ணை கிடையாது, கலந்துட்டாரு அவர். மிக்சிங்கா இருக்காரு, தனியா பிரிச்சு எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு மிக்சிங்கா இருக்காரு. உங்களுக்குள்ள இருக்காரு, எனக்குள்ள இருக்காரு, உங்களுக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற இந்த கேப்ல இருக்காரு. ஆனா உங்களால் பார்க்க முடியல, எல்லா இடத்தும் நீக்கமர நிறைந்து கலந்து இருக்கிறான்னு சொல்றாரு. எப்படி? மாயமா இருக்காரு. வீடு நாடு காடு கலந்து நின்ற மாயனை நாடி ஓடி உம்முள்ளே நயந்து உணர்ந்து பாரு. என்ன சொல்ற கடைசியில? இப்படி எல்லா இடத்துலையும் கலந்துருக்காருன்னா அப்போ உங்களுக்குள்ள கலந்துருக்காரு. அப்போ நான் ஒன்றுக்குள்ளாரி ஒரு நியூக்ளியஸாக இருக்காரு, மைய கருவாக இருக்காருல்ல. எல்லாத்தையும் கலந்துருந்தாலும் ஒன்று தனித்தனி யூனிட்டாக இருக்கு. அப்போ தனித்தனியான யூனிட்டுக்கு ஒரு மைய கருவுன்னு வந்துக்குன்னு ஒரு இது இருக்குது. அப்போ உங்களுக்குள்ள இருக்குது. அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இங்கேயும் அங்கேயும் தேடிட்டு போகாதீங்க, அந்த நாடி ஓடுறீங்களே அந்த நாடி ஓடுகிறது உங்களுக்குள்ளார ஓடுங்கன்றாரு. நாடி ஓடி உம்முள்ளே நயந்து உணர்ந்து பாருங்க, நயந்து உணர்ந்து பாருங்கள் என்று சொல்றாரு. சந்தோஷமா ரசிச்சு அதை பாருங்க, உங்களுக்குள்ளார இருப்பாரு. சரி, இப்போ நம்ம சரணாகதிக்கு வருவோமா? ஸோ இப்போ எங்கே இருக்கிறாருன்னு பார்த்துட்டோம். இதெல்லாம் சொன்னவங்களாம் மகாஜனங்கள் தான். இப்போ மகாஜனங்கள் இதை தான் சொல்லி வச்சுருக்காங்க. இதை நான் ஃபாலோ பண்ணல, காலகாலமாக எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நான் அதெல்லாம் பண்ண முடியும்னா ஓகே, அது அவங்களுடைய இஷ்டம். இது யாருடைய சுதந்திரத்தை இது பண்ணுறது கிடையாது. இதுதான் உண்மைன்னா அதான் உண்மை. உண்மை என்பது ஒன்று தான், அதெல்லாம் யாரும் மாற்றிக்கலாம் முடியாது. அவங்க வேணா அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், சத்தியத்தை மாற்ற முடியாது. அவன் சத்திய மெய்ப்பொருளானவன். சரி, இப்போ எல்லாரும் அவங்க என்ன சொன்னார்? நிகிதாம் குகாயம்னு சொன்னாரா ஒரு பாட்டில்? உங்களுக்குள்ளார நான் என்ற உணர்வுக்குள்ளார இருக்கிறாரு. சரி, இப்போ இந்த சரணாகதி அடையணுன்றதுக்கு வருவோம். இப்போ நான் சரணாகதி அடையணும்னா நான் என்ன பண்ணுவேங்க? நான் போய் அவர்கிட்ட சரணாகதி அடையணும். இப்போ அவர் எங்கே இருக்காரு? நான் போய் சரணாகதி அடையணும். என்னிடத்துல சரணாடையுது என்று சொன்னார். இப்போ கிருஷ்ண பரமாத்மா பிசிக்கல் ஃபார்மில் இருந்தார், அவர்கிட்ட போய் நேரில் போய் காலில் விழுவுறதா அது சரணாகதி? இல்லை, அது டெம்பரவரியாக அவர் வர்றது. அவர் எப்பயுமே இருக்கிறது உங்களுக்குள்ளார தான் இருக்கிறார். இந்த தேகத்துக்குள்ளாரியே அவருக்குன்னு ஒரு இடம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. ரெண்டுமே கனெக்டிங் பாயிண்ட். ரெண்டு கனெக்ஷன் இல்லாமலாம் எந்த ஒரு பொருளுமே இந்த அகிலத்தில் இல்லை. அதே சிவவாக்கியார் சொல்றாரு, புண்டரீக மத்தியில் உதித்தெழுந்த சோதியை மண்டலங்கள் 3 மண்ணுகின்ற மாயனை. இங்கும் பாருங்க, மண்டலங்கள் 3: பிசிக்கல் வேர்ல்டு, சைக்கிக் வேர்ல்டு, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. அவ்வளவுதான். இந்த மண்டலங்கள் 3 மண்ணுகின்ற, அங்க கலந்து நின்றேன்னு சொன்னாரு. இன்னொரு பாடல மண்ணுகின்றனாலும் அப்படியே மிக்சிங், அதை பிரிச்சு எடுக்க முடியாது. மண்ணுகின்ற மாயனை அண்ட ரண்ட ஊடறுத்து அறிந்து உணர வள்ளீரேல் கண்ட கோவில் தெய்வம் என்று கையெடுப்பதில்லையே. கண்ட கோயிலுக்கு கண்ட தெய்வம் என்று அங்கே போய்லாம் கும்பிட்டுக்கிட்டு ஐயா ஐயா இல்லையா, அவர் இங்கே தான் இருக்கார். மண்டலங்கள் 3 அவன் மண்ணுகின்ற கலந்து நிற்க. நான் எங்க இருக்கிறான்? புண்டரீக மத்தியில உங்களுடைய சகசராரத்தில் இருக்காங்க. புண்டரீகம் என்றால் தாமரைன்னு பொருள். இறைவர் முதல் பாடல்ல திருக்குறள் எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை என்று சொல்லுகின்ற முதல் பாடல் கடவுள் வாழ்த்துல இறைவன் இருப்பிடத்தை சொல்றார். மலர்மிசை ஏகினான் என்று சொன்னால் அந்த மலர் மீது அமர்ந்திருக்கின்றவன் என்று பொருள். இது உங்களுக்குள்ள இருக்க மலர் மீது. அப்ப எந்த மலர்? ஒரு எந்த மலர் சொன்னாரு? அவர் எங்கேயோ வெளியில் இருக்கிற மலர் சொல்ல, இங்க இருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய எல்லா சக்கரங்களையும் மலர்களுடைய இதழ்களாக காமிப்போம். மூலாதாரத்தில் எத்தனை இதழ் இருக்கு? 4 இதழையுடைய மலராக காமிப்போம். அடுத்தது 6 சுவாதிஷ்டானம், அடுத்தது மணிப்பூரகம் 10, அடுத்து அநாகதம்
12, விசுத்தம் 16, ஆக்ஞா 2. இதெல்லாம் மலர்களுடைய இதழ்களை போல நாம காமிப்போம். வரைபடங்கள் பார்த்தா 4 இதழ்கள் 6 இதழ்கள் அப்படிதான் பார்ப்போம். இது 1000 இதழ்கள். சகஸ்ர சிரசக புருஷ இன்னைக்கு படிச்சோம்ல. சகஸ்ர என்று சொன்னால் 1000 அர்த்தம். சகசிரார சக்கரா என்று சொன்னால் 1000 இதழ்களை கொண்ட அந்த தாமரை, அந்த மலர், அது உங்களோட மனதால பார்க்கக்கூடியது. ஏன் 1000? அதுக்கு பின்னாலே இருக்குது. அதை பற்றி விளக்கம் பார்ப்போம். இன்னும் 10 மினிட்ஸ்க்குள்ள நான் முடிக்கிறோம். விஷயத்துக்கு வருவோம். சரணாகதி ரொம்ப முக்கியம். அப்போது சரணாகதின்னு சொல்லும்போது அவர் வந்து இங்கேயோ ஃபிசிக்கல் ஃபார்மில் இல்லை, உங்களுக்கு வெளியில் இல்லை. அவரை போய் நீங்கள் பார்த்து அவர் இன்னைக்கு இருக்கிறாரு, இன்னைக்கு ஃபிசிக்கல் ஃபார்மில் இல்லைன்னா அப்போ கடவுள் போயிட்டாரா? இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வராருங்க. அவர் ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் முடிக்கிறதுக்காக வரார். முடித்த உடனே அடுத்தது மக்களுக்கு என்ன பண்ணும் பண்ணிட்டு போகிறார். ஒரு யுகத்தில் அதுக்கு வருவார். 2 காரணம். இன்னொரு காரணம் வந்து அது பர்சனலான ஒரு விஷயத்துக்காக வராரு, டிவோட்டிஷனுக்காக. சரி, அது நம்ம இன்னொரு தேவையும் பார்த்துக்கலாம். அப்போ அவர் ஃபிசிக்கல் ஃபார்மில் வரும்போது வராரு, அதுக்கப்புறம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. எப்பயுமே அவர் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் இருக்கிற இடம் நம்மளுக்கு நம்ம பாடிக்குள்ளார இருக்கிறது வந்து சகசிராரம். ஆனால் குரு கான்செப்ட் இருக்கிறவங்களுக்கு நம்ம எந்த இடத்துல இருப்போம்? குரு சக்கரத்தில். அப்போ குரு சக்கரம் தான் நம்ம பார்க்க வேண்டிய இடம். அந்த இடத்துல தான் அவர் இருக்கிறாரு. சரி, அப்போ அங்கே இருக்கிறாரு. இப்போ இது வந்து இப்போ என்ன பாயிண்ட்? ஃபிசிக்கல் ஃபார்ம். அது மனதால் பார்க்கக்கூடிய ஒரு இடம், அதுதான் அவர் இருக்கிற இடம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் சரணாகதி அடையணும். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நான் என்ற உணர்வுக்குள்ள இருக்கிறீங்க. அப்போ இந்த நான், ஏன்னா யார் பாவத்தை செய்து யார் புண்ணியத்தை செஞ்சது? நான் தானே. நான் என்ற உணர்வு தான் இங்கே செய்யுது. உங்கள் கை கால்லாம் இல்லை, மனம் சொன்னதை உங்கள் கை கால் கேட்டுச்சு. கரெக்டா? அப்போ மனம் தான் நான். மனம் எப்படி இருக்கு? பார்க்க முடியாத மாதிரி தானே இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? இந்த உடம்பு இல்லை, அந்த உடம்புக்குள்ளார கண்ணுக்கு தெரியாத வடிவத்தில் தான் நீங்க இருக்கீங்க. அதுதான் நீங்க, அதுதான் நான் என்று சொல்றேன். நீங்கன்னு சொன்னேன். எப்பயுமே உங்களை அந்த ஒளி வடிவமாக நீங்க பார்க்கணும். அவர் எப்படி இருக்காரு? அவரும் ஒளி வடிவமாக தான் இருக்கிறார். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நான் என்ற உணர்வை அவர்கிட்ட போய் சரணாகதி அடி அப்படின்னா, ஐயா இது நான் இல்லை, நீ தான். இது தாங்க சரணாகதி. சுருக்கமா புரியுதான்னு சொல்றது? இது நான் இல்லை, நீ தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ பாபா நாம் கேவலம் நம்ம வந்து ஒரு அஷ்டாட்சரி சித்த மந்திரமா நமக்கு குரு கொடுத்துட்டாரு. இதை தீட்சை வாங்கறதுக்கு முன்னாடி இதுலயே ஒருத்த வந்து மோட்சத்தை அடைஞ்சிட முடியக்கூடிய அந்த சீக்ரெட் அதில் இருக்குது. அப்படின்னு அர்த்தம், நீ தான் எல்லாமே அர்த்தம். பாபா நாம் கேவலம் என்றால் ஒண்டி ஒன்று அர்த்தம். கேவலம் என்றது சொல்லுக்கு நீ மட்டும்தான் நிஜம், மீதி எதுவுமே நிஜம் அல்ல, நீ மட்டும்தான் இருக்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவும் நீ தான், அதுவும் நீ தான், இதுவும் நீ தான், எதை பார்த்தாலும் நீ தான் இருக்கிற, ஒன்றை தவிர ஒரு ஒன்றுமே இல்லை. அப்போ என்னுடைய இந்த அறியாமை, இந்த அஞ்ஞானத்தை, அதான் குரு பூஜை நம்ம பண்ணுறோம்ல, அஞ்ஞான திமிராந்த அஷ்ய, அஞ்ஞானம் என்ற அந்த குருட்டுத்தன்மை, கண்கள் குருடா போய்கிறது. அஞ்ஞானம் என்ற இருட்டில் கண்கள், அறிவு கண்கள் குருடா போய்கிறது. அஞ்ஞான திமிராந்த அஷ்ய, நீங்க ஞான அஞ்சனத்தை, அந்த கண்ணுக்கு, குருடாய் போன கண்ணுக்கு ஞானம் என்ற அஞ்சனத்தை தீட்டி எனக்கு ஒளி கொடுத்த குருவே உன்னை வணங்குகிறேன்னு சொல்றாரு. அப்போ நாம இந்த எப்பயுமே நீங்க நினைவு வச்சிருக்கணும், நான் இல்லை. உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெசன், அடுத்த லெசன் நீங்க போகும் உங்களுக்கு தெரியும். அப்போ எப்படி இந்த நானை அதுவாக மாற்றுவது என்ற அந்த அடுத்த கட்டத்துக்கு போகும். நீங்க இதுல எவ்வளவு சீக்கிரமா, எவ்வளவு ஆர்வமா நீங்க அந்த உங்களுடைய தனிப்பட்ட அந்த இது வந்து எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்குதோ அந்த அளவுக்கு குருவின் மூலமாக அடுத்தடுத்த நிலைகள் கிடைக்கும். வேற யார் மூலமாகலாம் கிடைக்கவே கிடைக்காது. அதனால இப்போ நீங்க வந்து நாம மந்திரத்தை வாங்கியிருக்கீங்க, அது எந்த அளவுக்கு நீங்க ஈடுபாட்டோடு செய்றீங்கன்றது தான் உங்க கையில் இருக்காது. உங்களுக்கு கொடுத்தாச்சு, அதை நீங்க எவ்வளவு சீரியஸா பண்றீங்க, அதுல எவ்வளவு ஒரு ஆர்வத்தை. ஒண்ணுமே இல்லாத ஒன்றை வந்து நம்பிக்கையோட எங்க தாத்தா பாட்டி செஞ்சாங்க நம்புறீங்க, அதை செய்யறீங்க. ஆனா இதுவரை மக்கள் பலன் இல்லை. இதை செஞ்சு பாருங்க, பலன் இருக்கான்னு இல்லையான்னு பாருங்க, இல்லையா? அப்போ உங்க கையில தான் இருக்குது. அப்போ இந்த சரணாகதி மூலமாக மட்டும்தான், இறைவனிடத்துல சரணாகதி ஒண்ணுதான். நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதுலயும் சொல்றாரு, இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தான் மாட்டு, அவனிடத்துல போகணும்னு சொல்றாரு. இப்படி திருக்குறள் முதல் அதிகாரத்தில் எடுத்துக்கிட்டா நிறைய சொல்லிட்டு போவார். அவனிடத்துல தான் நீங்க சரணாகதி அடையணும். அப்ப நீங்க உங்களுடைய அக உணர்வை, நான் என்ற உணர்வை, நீங்க நான் இல்லை, நீ தான், எல்லாம் நீ தான், நீ தான், நீ தான், அவரிடத்துல உங்க மனதை எப்பயுமே சரணாகதா இந்த அந்த உணர்விலேயே நீங்க வச்சுக்கிட்டே இருங்க. இது ஒன்று தான் வழி. அடுத்தடுத்த தியான நிலைகளை கற்றுக்கிட்டு இன்னும் அடுத்தடுத்த நிலைக்கு போறதுக்கு அது பயிற்சி. பயிற்சி வந்து 1% தாங்க. நீங்க ஃபாலோ பண்ற விஷயங்கள் இருக்குல்ல, புரிஞ்சுக்கிறது, இந்த புரிதல் இருந்தாலும், அதனால தான் நயந்து உணர்ந்து அப்பதான் பார்க்க முடியும்.
இல்லைன்னா நயந்தும் பார்க்க முடியாது, உணர்ந்தும் பார்க்க முடியாது. சரியா? அப்போது நம்ம சரணாகதி என்பது இறைவனிடத்தில் தான். ஆனால் இறைவன் இருக்கிறதும் வெளியில் உள்ள, நீங்கள் இருக்கிறதும் உங்களுக்குள்ள, உங்களுக்குள்ள நானே அந்த இடத்த கொண்டு போய் சேர்க்கணும். அதனால தான் எப்பயுமே அவரை அந்த இடத்துல பாருங்கள். எந்த இடத்துல? குரு சக்கரத்தில் நீங்கள் பார்க்கணும். காலையில் எழுந்த உடனே, கண்ணு விழித்த உடனேயே 1000 விதர்கள் இருப்பதாக ஒரு வெள்ளை கலர் தாமரையை நீங்கள் மனதில் நினச்சிக்கிட்டு அதில் உங்களுடைய குருவை பாருங்கள். குரு தான் பிரம்மாண்டம் முதலியே சொல்லிட்டேன், அந்த வகுப்பு தெளிவாக சொல்லிட்டேன். மேலும் மேலும் நம்ம பேசணும் அவசியமே இல்லை. அதுக்கான எல்லா ஆதாரங்களும் பொருளையும் நான் வந்து வெவ்வேறு பொருள்லாம் சொல்லலை, அதோட உண்மை பொருளை சொன்னேன். இதெல்லாம் தான் சத்திய பொருளாக சொல்லப்பட்டிருக்கு, மகா ஜனங்களால் சொல்லப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே. சரியா? அப்போது சரணாகதி என்பது உங்களை நீங்கள் அவனிடத்துல சரணாகதி அடைங்க. எப்பயுமே நீ தான் எல்லாமே, நான் என்றது பொய், என்னால் முடியல, இந்த நான் உணர்வை முதல்ல என்னிடத்துல அழிச்சிடு, நீ அவனிடத்துல மொழிப்படுத்துங்க, அவனிடத்துல கேளுங்க. எதெல்லாம் உங்களால் முடியலன்னு நினைக்கிறீங்களோ அவனிடத்துலேயே விடுங்க. நான் இந்த நிலைமை தாண்டி வரணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நீ எனக்கு அருள் புரிய அப்படின்னு அவர்கிட்ட கேளுங்க. சோறு வேணும், காசு வேணும், வேலை வேணும் கேட்காதீங்க. எனக்கு இந்த அருளை கொடுங்க, இந்த ஞானத்தை கொடுங்க. அந்த ஞானம் வந்துருச்சுன்னா எல்லாம் வந்து எப்போ நீங்கள் அவராக மாறுறீங்களோ அப்போ அனைத்தும் உடையவராக நீங்கள் மாறுறீங்களா? ஏன்னா இறைவனுடைய ஆற்றல் என்ன? அனைத்தும் வல்லவன். அப்போ நீங்கள் அவருடைய குவாலிட்டி உங்களுக்கு வர 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 அனைத்தும் வல்லவனாக மாறிடும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ எதற்காகவும் நீங்கள் யார் இடத்துல போகணுன்ற அவசியமே இல்லாதவர்களை ஏற்படும். எல்லாமே நடைபெறும். சரிதானே? ஏதாவது டவுட் இருக்கா இந்த விஷயங்களில்? நன்றி, முடித்துக் கொள்ளலாமா? அப்போ இதுக்கு வந்து நம்ம சாதனம் பண்ணுறது, ஒரே சாதனம் பண்ண மட்டும்தான் நம்மளால ரீச் பண்ண முடியும். நிச்சயமா அது ஒன்று தான் வழி. சாதனை என்பது என்ன? நானே வந்து அவனாக மாற்றுவது. இது நான் இல்லைன்றது ரியலைஸ் பண்ணுறது தான் சாதனை. அதான் சத்தியம். இது நான் இல்லவே இல்லை, இந்த உடம்பு உங்களுது இல்லை, மனது உங்களுது இல்லை. எதை நீங்கள் கொண்டு வந்தீங்க? எல்லாமே அவர் கொண்டு வந்தது தானே. அவர் தானே இப்படி மாறி 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 இந்த நிலைக்கு வந்திருக்காரு. அப்போ எது வந்து நானும் சொல்லிக்கிறதுக்கு இருக்கு? இல்லைல்ல. அப்போ அந்த உண்மையை வந்து உணர்வது தான் சாதனை. அதை வந்து ரியலைஸ் பண்ண வைக்கிறது தான் சாதனால. சாதனாவோட இல்லை அவன் தான் அப்படின்ற உணர்வை தருவது தான் சாதனுடைய சீக்ரெட்டே. அவ்வளோதான். அப்போ அவனாக நீங்கள் மாறுகின்ற பொழுது நீங்கள் அவனுடைய இதை வந்து அவனுடைய குவாலிட்டி, ஒரு சாதாரண இரும்பு துண்டாக இருக்கிற நீங்கள் காந்தமாக மாறுவீங்க. பக்கத்தில் போக பக்கத்தில் போனாலும் இது காந்தமாக மாறிடுது இல்லையா? சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிஞ்சுங்க. சொல்லுங்கள், வேறு ஏதாவது கேள்வி? இல்லை, இப்போ தியானங்கள் இப்போ நம்ம அன்றைக்கி தீட்சை வாங்கும்போது நம்ம பிரம்மாவை மட்டும் தான் வச்சுக்கிறாங்க. இது தவிர அடுத்த ஸ்டேஜஸ்லாம் இருக்கா இல்லைன்னா இதுதான்? இல்லை, இது வந்து அடுத்த தான் 6 நிலைகள் அதுக்கு மேலே இருக்குது. நம்ம எல்லா இடத்தை சேர்ந்தவர்கள் துறவிகளுக்கு வேறு இன்னும் வேறு நிலைகளாக இருக்குது. எல்லாத்துலேயும் மையமாக இருக்கிறது வந்து இந்த ஒரே கான்செப்ட் தான். ஆனாலும் அடுத்தடுத்த மெத்தட்ஸ் அடுத்தடுத்து. ஏன்னா இப்போ எடுத்த உடனே குழந்தைய போய் நீங்கள் வந்து ஒரு பேபி இந்த கிளாஸில் போய் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு டிகிரி பற்றி சொல்லிக் கொடுக்க முடியுமா? டிகிரி படிக்க முடியுமா குழந்தைக்கு? ஒரு பேபி எதில் தானே ப்ளே ஸ்கூலில் தானே சேர்த்தி ஆகணும். அப்போ உங்களுக்கு முதல்ல வந்து அங்கே, ஆனால் ப்ளே ஸ்கூல்லேயே நீங்கள் எதெல்லாம் அப்புறம் அடுத்த கிளாஸ் நீங்கள் போக முடியாது இல்லையா? அது முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றால் தான் அடுத்த வகுப்பு போக முடியும். அது மாதிரி இப்போ இதுதான் உங்களுக்கு தொடக்கம். ஆனால் இதுதான் விதையே, இதுதான் விதை. இங்கே தான் இந்த விதையை வந்து நீங்கள் அடுத்தது செடியாக்கி மரமாக்கி பழமாக்கி தோப்பாக்கணும். சரியா? மற்றபடி இது கான்செப்ட் மாறாது. பட் அடுத்தடுத்த டெக்னிக்ஸ் விரைவாக அதுக்கு இடையில நீங்கள் பக்குவப்படுத்திக்கணும். உணவாலும் உடலாலும் மனதாலும் எண்ணத்தாலும் உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு உறுதி எடுத்துங்க. என் லைஃப்பில் இதுதான், இதை விட வேறு வழி எங்கேயும் இல்லை, அறிவுக்கு பொருந்தது, உங்களுக்கு ஒத்துக்குதுன்னு தெரினா இதை விட பெட்டரான வழி இருக்கான்னு பாருங்கள், கருத்துக்கள் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் அதை பற்றி திங்க் பண்ணுங்க. ஆனால் இதுதான் வழி என்பது, இதுதான் அறிவுக்கு பொருந்துவாக இருக்குன்னா விட்டுடாதீங்க. இந்த லைஃப் வந்து நம்மளுக்கு மறுபடியும். சரியா? ஓகேவா? நன்றி.